விக்கிரவாண்டி அருகே வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய வேட்டி சேலை பதுக்கப்பட்டு உள்ளதாக கூறி பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆசாரங்குப்பம் கிராமத்தில் வாக்காளர்களுக்கு ரெடிமேட் சட்டை, வேட்டி, சேலை வழங்கப்படுவதாக கூறி அங்கு பாமகவினர் திரண்டனர். திமுக கிளை செயலாளர் ராமலிங்கம் என்பவரது வீட்டில் இவை பதுக்கி வைக்கப்பட்டு உள்ளதாக பாமகவினர் புகார் தெரிவித்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட வேட்டி, சேலை மற்றும் சட்டையை பாமகவினர் பறிமுதல் செய்து சாலையில் கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இங்க வந்து எல்லாத்தையும் பறிமுதல் செய்து வச்சிருக்குங்க. இந்த பறிமுதல் செய்து வச்சிருக்க பொருளை எடுக்க சொல்லி விநியோகம் கையும் களமா பிடிச்சிருக்கிறோம். தேர்தல் அதிகாரிகள் இங்க வந்திருக்காங்க. ஆனால் அமைதியா நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. இந்த மூலையில தேர்தல் அதிகாரியும் இந்த மூலையில போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க. யார் நடவடிக்கை எடுக்கணும்? இதுக்கு யார் தீர்வு காணணும்? பாமகக்காரங்க வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக எங்க வீட்டுக்காரர் அசிங்கப்படுத்தணும்னு வந்து எல்லாத்தையும் அவங்களே கொண்டாந்து வண்டியில எடுத்துட்டு வந்தாங்க. புடவை சோமனை கொண்டாந்து போட்டுட்டு அவங்களே அர்த்தம் பண்ணிக்கிட்டேன். என் வீட்டை தேர்ந்து அடிச்சு உடச்சு 3 லட்சம் ரூபாய் பிஎல் பணம் வசூல் பண்ணி வச்சுதான் அந்த பந்தத்தை போயிட்டாங்க. நீங்க தான் அதுக்கு வழி எங்களுக்கு சொல்லணும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஓட்டுக்கு லஞ்சமாக கொடுக்க திமுகவினர் வைத்திருந்த வேட்டி சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளதாகவும், திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வேட்டி, சட்டை, சேலை உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்கள் முன்னிலையில் பாமகவினர் கைப்பற்றி அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளதாகவும், தேர்தல் விதிகளை மீறிய திமுகவினரின் இந்த சட்டவிரோத செயல் கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் பேசிய ராகுல் காந்தி இந்துக்களை அவமதித்து விட்டதாகவும், அவர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி புதுச்சேரியில் பாஜக இளைஞர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ராகுல் காந்தியின் உருவப்படத்தை கிழித்தும், தீயிட்டு கொளுத்தியும், செருப்பால் அடித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பாஜகவினரை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.